ஏசாயா 66 அதிகாரம் 13 சொல்கிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமிலே நாம் தேற்றப்படுவோம் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இந்த எருசலேமை குறித்து பார்க்கும்போது 3 எருசலேமிலே தேற்றப்படுகிறதை நம்ம வேதம் நமக்கு சொல்கிறது. முதலாவதாக இந்த பூமியிலே இருக்க எருசலேமிலே நாம் தேற்றப்படுகிறோம் என்று சொல்லி, இரண்டாவதாக 1000 வருஷ அரசாட்சியிலே இதே எருசலேமிலே நாம் தேற்றப்பட போகிறோம். மூன்றாவதாக புதிய எருசலேம் ஆகிய அந்த அசைவில்லாத ராஜ்யத்திலே நாம் தேற்றப்பட போகிறோம் என்று சொல்லி 3 எருசலேமிலே தேற்றப்பட போகிற காரியத்தை குறித்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளை வெறுமையாய் விடாதபடிக்கு ஒரு தாயைப் போல, ஒரு தகப்பனைப் போல, தாய் மறந்தாலும் நான் உங்களை மறவேன் என்று சொன்ன தேவன் நம்மை எருசலேமிலே வைத்து அவர் தேற்றுகிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. முதலாவது பார்த்திங்கன்னா, இந்த பூமியில் உள்ள எருசலேமில் நாம் எப்படி தேற்றப்படுகிறோம் என்று சொன்னால், இந்த பூமியில் உள்ள எருசலேமிற்கு ஒரு பெயர் உண்டு. அதற்கு சமாதான ஸ்தலம் என்ற அர்த்தமாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மெசியாவை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே, அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தபடியினாலே அந்த சமாதான ஸ்தலம் இப்பொழுது அழுகையின் சுவராக மாறிவிட்டது. இப்போ பார்த்திங்கன்னா, எப்பவும் அவர்கள் மெசியாவே வாரும் என்று சொல்லி அந்த சுவரிலே முட்டிக்கொண்டு அழுகிறதை நம்ம பார்க்கிறோம். வேதம் நமக்கு சொல்கிறது, எஸ்ஐயா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகள் கீழே கூட்டி சேர்ப்பது போல எத்தனையோ முறை நான் உங்களை கூட்டி சேர்க்க ஆவலாக இருந்தேன், ஆனால் நீங்களோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி கிறிஸ்து சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எத்தனையோ முறை கூட்டி சேர்க்க ஆவலாக இருந்தார். ஆனால் அவர்களோ அவரை சிலுவையில் அறைவது மாத்திரமல்ல, இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று சொன்னார்கள். இன்று வரைக்கும் அந்த இரத்தப்பழிக்கு அவர்கள் ஆளாகி கொண்டிருக்கிறதையும் இரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறதையும் அவர்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே கர்த்தர் செய்த காரியம் என்ன என்று சொன்னால், இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக புறஜாதியாராகிய நம்மை அவர் தெரிந்தெடுத்து நம்மை ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் மாற்றி, அந்த எருசலேம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கென்று கொல்கத்தாவிலே அவர் தாமே சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலுவையின் அன்பினாலே, அந்த சிலுவையில் வழிந்தோடின அந்த இரத்தத்தினாலே புறஜாதியாராகிய நம்மை தீமையிலும் வேதனையிலும் துக்கத்திலும் துயரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை அவருடைய அன்பு எருசலேமின் ஆறுதல் நம்மை தேற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நமக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியம் பாருங்கள். இஸ்ரவேலருக்காக அந்த காரியங்களை தேவன் செய்தார். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே நம்மேலே அந்த அன்பு வந்து அந்த எருசலேமினுடைய ஆறுதல் சிலுவையினாலே தேவன் நமக்கு செய்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த கொல்கத்தா மலையினுடைய ஆறுதலினாலே நம்மை அவர் தேற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆறுதல் தான் அவர் சொல்கிறார், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி. இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, நாம் 1000 வருஷ அரசாட்சி குறித்து நம்ம வேதத்தில் அதிகமாய் வாசிக்கிறோம். ஏசாயா தானியேல் புஸ்தகங்களை வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 11 அதிகாரம் 5 முதல் 10 வரை உள்ள வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும்போது அந்த 1000 வருஷ அரசாட்சி எப்படி இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் மகிமையோடும் குமாரனின் மகிமையோடும் தூதர்களுடைய மகிமையோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. மகிமையின் பிரகாசமாய் தேவன் வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார். அவர் இறங்கி வருகிறதை இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களும் காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய ரகசிய வரைக்கு வராதவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியிலே சிக்கொண்டு தவிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை அவர்கள் காண்பார்கள். அதைத்தான் வேதம் சொல்கிறது. அப்பொழுது அவருடைய மகிமையின் பிரஸ்தாபம் பூமியிலே இறங்கும் போது
எல்லா முழங்காலும் அவருக்கு முன்பாக முழந்தாளிடும், எல்லா நாவுகளும் அவரை அணிக்கைப்படும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமியும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பியிருக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறத பார்க்க போகிறோம் பாருங்கள். அப்போ அந்த நாட்களிலே 1000 வருஷ அரசாட்சி இதே பூமியிலே, இதே இஸ்ரவேலிலே, எருசலேமிலே தேவன் அரசாளப் போகிறார். அப்பொழுது அங்கே சேனைகள், பரிசுத்தவான்கள், நம் மணவாட்டிகள் அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே கர்த்தரோடு கூட நாம் இருக்க போகிறோம். அங்கே ஆறுதல் செய்யப்பட போகிறோம். அங்கே நம்மளை தேற்றுகிறவராய், நம்மளுடைய உலகத்தில் உள்ள எல்லா கவலைகளும் துக்கங்களும் நீக்கப்பட்டவர்களாய் தூதர்களைப் போல அவரோடு கூட இருக்க போகிறோம். அங்கே 1000 வருஷம் அந்த எருசலேமிலே நாம் ஆறுதல் அடைய போகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே பங்கு பெறும்படியாகத்தான் இந்த பூமியிலே ரட்சிக்கப்படுங்க, தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்கள், 3வது பார்த்தீங்கன்னா, புதிய எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அந்த பரம எருசலேமே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அதற்கு பெயர் அசைவில்லாத ராஜ்யம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சங்கீதக்காரன் 16:11 சொல்கிறார், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்கிறார். எப்பொழுது என்று சொன்னால், அந்த புதிய வானம் புதிய பூமியில் நாம் அவரோடு இருக்கும்போது நமக்கு நித்திய பேரின்பத்தை தேவன் நமக்கு தரப்போகிறார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, பழைய வானம் பழைய பூமி, முந்தின வானம் முந்தின பூமி எல்லாம் ஒழிந்து போயிற்று, புதிய வானம் புதிய பூமி உண்டாயிற்று, ஒரு பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறதை கண்டேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 21:1-4 வாசிக்கிறோம், அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, வேதனை இல்லை, அழுகை இல்லை, சத்ருவானவன் இல்லை, நம்மை சோதிக்க பிசாசு அங்கு இல்லை. பாருங்கள், ஒன்றுமே அங்கே இல்லை. கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறது. அப்போது அந்த புதிய வானம் புதிய பூமியிலே நாம் எருசலேம், அந்த பரிசுத்த நகரமாகிய இறங்கி வரப்போகிற அந்த எருசலேமிலே நாம் தேற்றப்படுகிறவர்களாய் காணப்பட போகிறோம். பாருங்கள், இந்த நாளிலும் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் எங்கே தேற்றப்பட போகிறோம்? இந்த பூமியிலே, இப்பொழுது இருக்கிற இந்த பூமியிலே, சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தினாலே நாம் தைரியத்தோடு தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். 1000 வருஷம் அரசாட்சி ஒன்று வரப்போகிறது. அங்கேயும் நாம் தேற்றப்பட போகிறோம். நித்திய காலமாய் புதிய எருசலேம் ஒன்று வரப்போகிறது. இந்த வானம் இந்த பூமியெல்லாம் போய்விடும். பாருங்கள், அங்கேயும் நாம் நிரந்தரமாய் நித்திய காலமாய் நாம் அங்கே தேற்றப்பட போகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் தேற்றப்பட போகிறோம். இந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றும்படியாய் செய்து வைத்த அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நான் வாழும் வரைக்கும் இங்கே கர்த்தரால் நான் தேற்றப்படும்படியாய் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனோடு கூட உறவாட வேண்டும். அப்பொழுது இங்கேயும் தேற்றப்படுவோம். 1000 வருஷ அரசாட்சியிலும் தேற்றப்படுவோம். புதிய வானம் புதிய பூமியிலே இறங்கி வருகிற பரிசுத்த நகரமாகிய எருசலேமிலும் நாம் தேற்றப்படுவோம். இத்தனை ஒரு மகாபாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், நம்ம எவ்வளவு கவனத்தோடு வாழ வேண்டும். இந்த பூமியிலே நடக்கிற கொஞ்ச நாட்களுக்கு மாத்திரம் வாழ்ந்து நித்திய காலமாய் அழிந்து போகாதபடி தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆற்றும்படியாய் தேற்றும்படியாய் வைத்திருக்கிற அந்த புதிய எருசலேமை நோக்கி பார்க்கும்படியாய் நாம் ஒவ்வொருடைய பயணங்களும் மேற்கொள்வோம். நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆற்றி தேற்றுவாராக. ஆமீன்.